நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். வண்டியில் வந்து பிரச்சனை, எதையோ ஒன்று சரி பண்ண கொடுத்தா வேறு எதையோ ஒன்று சரி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பார்ட் 2 2வது டைமும் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் ஃப்ளக் எல்லாமே வந்து உள்ளே வந்து கவர் ஆகிருக்கும் நல்லா. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் என்னன்னா, செல்ஃப் மோட்டார் வந்து டிராஃபிக்கில் வந்து ஆஃப் ஆச்சுன்னா, வண்டி ஆஃப் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டுது. கிக்கர் போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரச்சனை வந்து முன்ன இல்லவே இல்லை. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்காங்க, அடுத்த டைம் அவங்கள்ட்ட வரணும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பிளேட்டு மட்டும் மாற்றிருக்கலாம். இந்த பிளேட்டை மட்டும் மாற்றிருக்கலாம். இந்த பிளேட்டை மட்டும் மாற்றாமல் செயினையும் மாற்றிருக்காங்க, வருமானத்தை தேடணும் அப்படின்ட்டு. இந்த செயினையும் மாற்றிட்டு 2100 வந்து மொத்தமாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு. லேபர் காஸ்ட் வந்து 220 ரூபா வந்து போட்டாங்க. டோட்டலாக வந்து ஒரு 350 ரூபா, 2350 ரூபா வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனைனா, இதை மாற்றதும் இல்லாமல் இப்போ ஓகே பட்டிருந்தால், புது பிரச்சனை என்னென்னா வண்டி ஆஃப் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. அதுதான் புது பிரச்சனை. எதையோ ஒன்று பண்ணிங்கன்னா வேறு எதையோ ஒன்று பண்ணிடுறாங்க, அடுத்த டைம் திருப்பியும் அவங்கள்ட்ட வரணுன்றதுக்காக. ஸோ ப்ராப்பர் டெக்னீஷியன் எங்கேயுமே இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு டைம் விடும்போதும் இந்த வெளியே எந்த மெக்கானிக்கிட்ட விட்டாலும் வந்து பார்க்க மாட்டானுங்க. காரணம் என்ன, இது சென்சார் வண்டி, ஸோ இதை நாங்கள் பார்த்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்கள் இது பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவானுங்க.